சாமி சின்ன வயசுல இருந்து சத்குரு எங்களை பார்த்துருக்காங்க, பேசியிருக்காங்க, நாங்க விளையாடி இருக்கோம். என்னோட பேர் சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அன்னைக்கு நாங்க போய் பார்க்கும்போது எனக்கு அது ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. அந்த ஒரு மூமெண்ட் ரொம்ப ஜாலியாகவும் இருந்துச்சு. அவங்கள பார்க்கும்போது கண்ணில் தண்ணி அப்படி வந்துச்சு. என்னடா இவ்வளோ பெரிய மனுஷங்க அவங்க இன்னும் நம்மளை ஞாபகம் வச்சிருக்காங்க அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமா பெருமையா இருந்துச்சு எனக்கு. அதான் சத்குரு வரனாலே எங்களுக்கு பெரிய திருவிழா தான். அந்த மாதிரி எல்லாருமே பக்கத்து ஊருக்காரங்க எல்லாருமே கூட இங்க வந்துருவாங்க குருவை பார்க்க. எல்லாருமே எங்க மக்களா இருப்பாங்க. ஆசிரம் வாலண்டியர்ஸ், சாமிஸ் எல்லாருமே நாங்க எல்லாரும் சேர்ந்து அதை செலிப்ரேட் பண்ணும்போது எங்களுக்கு இன்னும் பெரிய இதா இருக்கும். அதெல்லாம் வந்து ஜாலியான மூமெண்ட்ஸ். இன்னும் திரும்ப வராதானே நான் நிறைய நாள் வெயிட் பண்றேன். சத்குரு வந்து மலைக்குள்ள இருந்தாங்களாமா. அப்புறம் எங்க தாத்தாங்க யாரோ சம்திங் அவங்க வந்து மலைக்கு ஏதாவது தேன் எடுக்க அதுக்காக போகும்போது ஒரு 2-3 பேர் வந்து சத்குரு அங்க சத்குரு குகைன்னு இருக்கு, அங்க அவங்க தவம் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போய் கொடுத்துருக்காங்க. சாமி வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி உங்க ஃபேமிலில இருந்து எல்லாரையும் கூட்டிட்டு போலான்னு சொன்னீங்கல்ல, ஃப்ளைட்டுக்கு போகலாம், சென்னைக்கு போகலாம் அப்படின்னு. ஓ, நீங்க மட்டும் உங்க ஃபேமிலியில இருக்க எல்லாரும்? அதான் எங்களுக்கு ஒரே சந்தோஷம். என்னடா திடீர்னு சாமி இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கு காலையில சாப்பாடு கூட எங்க வீட்டுல வைக்க முடியாது. எனக்கு அழுகையா வருது. சாமி வசனம் தான். அதுக்கப்புறம் ஒருத்தவங்க வந்தாங்க இதே ஃபீல்டுல. அவர் வந்து நாங்க நிறைய நாள் இதனால ஸ்கூலுக்கு போகல. சாமி வந்து கேட்டாங்க, எதுக்கு நீங்க ஸ்கூலுக்கு போகல அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், இந்த மாதிரி சாப்பாடு இல்லைங்க சாமி, காலையில போக முடியாது, நைட்டு வந்து நான் தான் சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சத்குரு வந்து எவ்வளவோ பேர் வெயிட் பண்றாங்க அவங்கள பார்க்க இருக்க. நாங்க இவ்வளோ க்ளோஸா அவங்க கூட இருந்திருக்கோங்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய. சத்குரு ஆசிரம் இல்லைன்னா நாங்க இல்லை, அவ்வளோ அப்படிதான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ விஷயம் வந்து எங்களுக்கு பண்ணியிருக்காங்க சத்குரு. இந்த வாரம் பாட்காஸ்ட்ல நம்ம கூட இணையறவங்க காயத்ரி அக்கா. இந்த ஈஷா யோக மையத்தை சுத்தி நிறைய பழங்குடி கிராமங்கள் இருக்கு. அந்த மாதிரி தானிக்கண்டின்ற பழங்குடி கிராமத்துல இருந்து வந்தவங்க. இவங்க சத்குரு மடியிலேயே வளர்ந்தவங்க அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய மொமெண்ட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இதுக்கு முன்ன இருக்கிற ஒன் ஆஃப் த பாட்காஸ்ட்ல நம்ம பார்த்தோம், சத்குருக்கும் தானிக்கண்டி மக்களுக்கும் எந்த அளவுக்கு ஒரு தொடர்பு இருக்கு, எந்த அளவுக்கு ஒரு கேர் இருக்குது. இது எல்லாமே ஒரு சில துளிகளா நம்ம சிதகாஷா பாட்காஸ்ட்ல பார்த்தோம். அந்த கிராமத்துல இருந்து வளர்ந்து ஈஷா யோக மையத்து கூடவே அங்க வளாகத்திலேயே இருந்த ஒரு குழந்தை தான் இவங்க. இன்னைக்கு நம்ம கூட அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஷேர் பண்றதுக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம்க்கா. நமஸ்காரம். நமஸ்காரம். உங்களை பத்தி சொல்லுங்க அக்கா. என்னோட பேர் காயத்ரி. இங்க தானிக்கண்டி கிராமத்துல இருக்கேன். நான் சின்ன வயசுல இருந்தே ஆசிரம் கூட தான் இருக்கேன் இப்போ வரைக்கும். எப்படின்னா நாங்க இங்க சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது அங்க நாங்க சாப்பிட போவோம். அங்க இருந்து எங்களோட அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சத்குரு எங்க ஊருக்கு வருவாங்க அடிக்கடி. அந்த டைம்ல வந்து அவ்வளோ பிஸியா இல்லை சத்குரு. ஆனா வருஷத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைம் தானிக்கண்டி கிராமத்துக்கு வருவாங்க. சாப்பாடு எடுத்துட்டு வருவாங்க. எல்லா பெரியவங்க கூடவும் சேர்ந்து டான்ஸ் பண்ணுவாங்க. அன்னைக்கு ஃபுல்லா எங்களுக்கு ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். அவங்க கூட எல்லாருமே இருந்து அந்த டைம் ஸ்பெண்ட் பண்றது. எங்களோட அந்த நாங்க தனியா வந்து ஒரு மியூசிக்கல் மாதிரி பண்ணுவோம். அதெல்லாம் வச்சு டான்ஸ் ஆடி, அதுக்கப்புறம் ஆசிரம்ல இருந்து எங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்து அங்க இருக்க வாலண்டியர்ஸ், சாமிஸ், அப்புறம் வந்து சத்குரு, மாஸ் எல்லாருமே வந்து எங்களுக்கு சர்வ் பண்ணி சாப்பிட வச்சுட்டு போவாங்க. அதுக்கப்புறம் நாங்க ஆசிரம் ரெகுலரா சாப்பிட போவோம் ஸ்கூல் விட்டுட்டு. அங்க இருந்து எங்களுக்கு நல்லாவே அவங்கள தெரியும். அப்போ நாங்க சத்குரு ஈஷால இருக்கும்போது நாங்க அங்க இருந்தோம்னா சத்குரு எங்க கிட்ட வந்து பேசுவாங்க, எங்களெல்லாம் தூக்கி கொஞ்சுவாங்க, விளையாடி இருக்கோம். பார்த்தோம், நீங்க சத்குரு மடியிலே எடுத்த போட்டோ எல்லா இடத்துலயும் ஃபேமஸா இருக்கு. அது சாப்பிட ஒரு டைம் இந்த மாதிரி சாப்பிட வரும்போது நான் ரொம்ப குழந்தையா இருக்கும்போது எடுத்தது அந்த போட்டோ. ஓகே. இப்ப இந்த பாக்குற ஆடியன்ஸ் எல்லாருக்குமே
இப்படி ஒரு கிராமம் இருக்கு. இங்க வந்து இந்த மாதிரி ட்ரைபல் மக்கள் இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கு? இது எதுவுமே தெரியாது. அத பத்தி நீங்க ஏதாவது சொல்ல முடியுமா? லைக் உங்களோட வாழ்க்கை இந்த இந்த கிராமத்த சுத்தி எப்படி இருக்குது அப்படின்னு? ம். எனக்கு கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் நெறையா சுத்தி நான் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன், எங்க கிராமத்த பத்தி. அதுவரைக்கும் எப்படின்னா, இங்கருந்து வெளியவே போமாட்டாங்க. போனா 2 பேர் ஆலாந்துறை வரைக்கும் தான் போவாங்க. யாராவது கொஞ்சம் ஒரு 4வது, 5வது படிச்சவங்க. அவங்க நாலேட்ஜ்ல போயிட்டு, அவங்க கூட போயி ஏதாச்சும் வேணும்னா வாங்குவாங்க. அங்க தியேட்டர் இருக்கு, மூவி போவாங்க அந்த மாதிரி. ஆனா, ஈஷா பக்கத்துல நாங்க இருக்கிறதுனால தான் வந்து இப்போ நெறைய வீட்ல கரண்ட் இருக்கு, டிவி இருக்கு. இந்த மாதிரி நெறைய விஷயம் எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது. இப்போ நானுமே வந்து 8த்லாம் படிக்க போகும்போது, எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அடுத்தது என்ன படிக்கணும்? அடுத்தது ஸ்டாண்டர்ட் இருக்கா? அப்படியெல்லாம். வந்து படிப்பு, வேலை எல்லாத்தையுமே சுத்தி எங்களுக்கு கத்துக் குடுத்துருக்காங்க. சொல்லிக் குடுத்துருக்காங்க. வந்து நான் சின்ன வயசா இருக்கும்போது யாருமே படிக்கல எங்க ஊர்ல. ஒரு 2, 3 அக்காங்க இருந்தாங்க. எல்லாம் வந்து கல்யாண வயசாகுதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு 16, 18 வயசுலயே கல்யாணம் முடிச்சு குடுத்துட்டாங்க. ஓ! அவைங்களுக்கு இப்பவும் அப்படிதானா? இப்போ இல்ல இப்போ கொஞ்சம் கம்மியாயிருச்சு அதெல்லாமே. ஓகே. நான் எனக்கு இப்போ 28 ஆகுது. இன்னும் நான் என்னங்க? என்னங்க சொல்றீங்க? 28 ஆகுது. நான் மேரேஜ் தள்ளி போட்டுட்டு தான் இருக்கேன். இன்னொரு 2 இயர்ஸ்ல ஆயிடும். ம். ஆனா வந்து இப்ப அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோம்னு சொல்ல வரேன். ஓகே. அதுதான் அதோட மீனிங். இருந்தாலும் ஒரு ஷாக் குடுத்துருக்க கூடாது நீங்க. ஆமா. நான் இப்பதான் ஸ்கூல் படிக்கிற பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பாத்து பாத்து கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கோன்னு. ஆமாமா. இன்னும் ஒரு 1 மாசம் இருக்கு என் பர்த்டேக்கு. ஓகே. ஆம். நீங்க எங்க ஸ்கூல் படிச்சீங்க? நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படிச்சேன். ம். என்னன்னா, ஆஷ்ரம் அப்பவும் சொன்னாங்க. இங்கிலீஷ் மீடியம்லாம் நாங்க தான் ஃபர்ஸ்ட்டு. இப்ப ஈஷா வித்யா இருக்குல்ல, ம். இங்க ஆரம்ப பள்ளியில வந்து 5வது வரைக்கும் நாங்க படிச்சோம். அப்பதான் நாங்க வந்து ஆரம்ப பள்ளினா இங்க ஒரு ஸ்கூல் இங்க ஒரு இருக்கே. ஸ்கூல் இருக்கு. அங்கயா? அங்க தான் படிச்சோம். இப்போ வந்து சாத்தி இருக்குல்ல. இப்போ மூடி மூடி வச்சிருக்க. ஸ்டூடண்ட் இல்ல. அதனால சாத்தியிருக்காங்க. ம். நாங்கலாம் இங்க தான் படிச்சோம். படிக்கும்போது சுவாமி நந்திகேஷா இருந்தாங்க. அவங்க தான் வந்து சத்குரு சொல்லி நம்ம மக்கள் கிராமத்துல இந்த மாரி டெய்லி வராங்க. நாங்க ஈசா வந்து சின்ன வயசா இருக்கும்போது சும்மா விசிட்டிங் போவோம். உள்ள என்ன இருக்குன்னு பாக்க. ஜாலியா விளையாடிட்டு வருவோம். அப்ப வந்து சத்குரு அவங்க வந்து பாத்துருக்காங்க. இந்த மாரி குழந்தைங்க வராங்க. அவங்களுக்கு என்ன சார்போ அவங்களுக்கு பண்ணி குடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இருந்து சுவாமி நந்திகேசா வந்து எங்க பாத்து, அவங்களுக்கு என்ன தேவைன்னு ஸ்கூலு போறது, ஈவினிங் வந்து சாப்பிடுறது, அப்புறம் சாட்டர்டே, சண்டே ஆனா டியூஷன் வைக்கிறது, இந்த மாதிரி எல்லாமே பாத்துக்கிட்டாங்க அப்போ ஆரம்பத்துல. அப்படி இருக்கும்போது நாங்க எல்லாரும் 5வது முடிச்சதுமே, இவங்கள இங்கிலீஷ் மீடியம் சேர்த்தலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க ம். ஸ்கூல் தான். ஈஷா ம். வித்யா ஸ்கூல்ல. ம். ம். நாங்க போயிட்டு பேசும்போது எங்க சாரும் இருந்தாங்க. சதீஷ்குமார் சாருன்னு சொல்ட்டு. அவரும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. இந்த ஸ்கூல்ல வந்து ஆஷ்ரம் கிட்ட ஹெல்ப் கேட்டு கரண்ட்டு, தண்ணி, அப்புறம் கம்ப்யூட்டர் எல்லாமே கொண்டு வந்தாங்க. மரமெல்லாம் நட்டோம். இந்த மாதிரி நெறையா பண்ணாங்க சாரு. இதெல்லாம் அவங்களும் எப்போ நடந்தது? இதெல்லாம் நான் வந்து 5வது படிச்சதுக்கப்புறம். அப்படின்னா ஒரு 15, 18 வருஷம் முன்னாடி. இருக்கும். ம். கண்டிப்பா இருக்கும். ம். அப்புறம் வந்து நாங்க அந்த ஸ்கூலுக்கு போய் கேட்டோம். சாமி எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு அன்னைக்கு எங்க கூட்டிட்டு போறாங்கன்னு தெரியல. சாமி ஈவினிங் நாங்க சாப்பிட போகும்போது சொன்னாங்க, "நாளைக்கு நம்ம எல்லாரும் வெளியில போறோம்ன்னு" சொல்லிட்டு. அப்புறம் சந்தைக்கவுண்டம்பாளையம் ஸ்கூல் தான் ஈசா வித்யா ஸ்கூல் அங்க போனோம். எங்க சாரும் வந்தாங்க. எங்களுக்கு ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு. நாங்க இப்ப தான் 5த் ஸ்டாண்டர்ட் முடிச்சோம். இங்க என்ன பண்ண போறாங்கன்னு நாங்களே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்ப பேசும்போது சொன்னாங்க, "நீங்க இங்க இருந்து ஸ்டார்ட்டிங் பண்ணி படிக்க போறீங்க." ஓ! இங்கிலீஷ்லன்னு சொன்னாங்க. அ, எங்களுக்கு ஒரே ஷாக் ஆயிருச்சு. அ. நாங்க அப்ப என்ன பண்ணிட்டோம்னா, நாங்க இப்ப தான் 5வது படிச்சிருக்கோம். ம். திரும்ப இருந்து எங்களால படிக்க முடியாதுன்னு ஓ! சொல்ட்டோம். ஃபர்ஸ்ட்ல இருந்தா? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து படிக்கணும். படிக்கணும். அதுன்னு ம். சொல்லிட்டோம். அப்புறம் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் 2, 3 பசங்கள ஹாஸ்டல் கொண்டு போய் விட்டாங்க. கேர்ல்ஸையும் ஹாஸ்டல் விட்டாங்க. நான் மட்டும் போல. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கல. ஏன்னா ஃபேமிலில வந்து அம்மா இல்ல. அதுக்கப்புறம் போயிட்டாங்க. அப்புறம் தம்பி ரொம்ப சின்ன பையன். அவன கூடவே இருந்து வச்சு பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போல. ஓகே. கவர்மெண்ட் சோ ஸ்கூல்ல நீங்க எவ்வளவு படிக்க முடியாது. படிச்சீங்க? உங்களோட குவாலிஃபிகேஷன் என்னது இப்போ? நான் 10th தான் படிச்சிருக்கேன். 10th வரைக்கும் முடிச்சிட்டீங்க எஸ் எப்படியோ? முடிச்சாச்சு. ஓகே. உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்க. ஃபேமிலி பத்தி சொல்லணும்னா, அதான் இப்போ 6வது படிக்கும்போது அம்மா இங்கருந்து எங்கள விட்டு போயிட்டாங்க. பிரிஞ்சு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து தம்பி, நான், அப்பா, அண்ணா. அவங்க ம். தான். அண்ணா வந்து ஸ்கூலுக்கு போவான், வருவான்.
அவங்க கூடவே நாங்களும் ஸ்கூலுக்கு போவோம். தம்பி மட்டும் இங்க படிச்சான். அவன் சின்ன வயசா இருக்கிறதுனால இந்த ஸ்கூல்ல விட்டு நாங்க முட்டத்துவயல் அந்த ஸ்கூலு. அங்க கவர்மெண்ட் ஸ்கூலு. நாங்க 6த் அங்க தான் போய் ஜாயின் பண்ணோம், படிச்சோம். அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு காலையில சாப்பாடு கூட எங்க வீட்ல வைக்க முடியாது. எனக்கு அழுகையா வருது. ம். சாமி வசனம் தான் அதுக்கப்புறம் ஒருத்தவங்க வந்தாங்க. இதே ஃபீல்டுல. அவர் வந்து நாங்க நெறைய நாள் இதனால ஸ்கூலுக்கு போல. சாமி வந்து கேட்டாங்க, "எதுக்கு நீங்க ஸ்கூலுக்கு போல?" அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், "இந்த மாரி சாப்பாடு இல்லைங்க சாமி, காலையில போ முடியாது. நைட்டு வந்து நான் தான் சமைக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு. சாமி வந்து சொன்னாங்க, "உங்களுக்கு எல்லாம் இப்போ ஈவினிங் தான் சாப்பிடுறீங்க. நீங்க காலையிலயும் சாப்பிடலாம்." அப்படின்னு சொல்லிட்டு காலையில ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்களுக்கும் பிரேக்ஃபாஸ்ட் அரேஞ்ச் பண்ணி குடுத்தாங்க. அப்போ வந்து எப்படியோ கஷ்டப்பட்டு 10th வரைக்கும் படிச்சுட்டேன். எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க? முட்டத்தொழில் ஸ்கூல்லயே தான் படிச்சேன். அந்த மாதிரி அ போட்டுக்க கூட நீட்டான ட்ரெஸ் இருக்காது. எனக்கு நான் சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ் பார்த்து எடுத்து குடுக்குறது, தீபாவளிக்கு எல்லாமே. நெறைய ஈவென்ட்ல கலந்துக்கவே மாட்டோம் ஊர்ல நடக்கும்போது. நாங்க எல்லாரும் அன்னைக்கு எல்லாருமே ஊர்ல இங்க இருப்பாங்க பேரண்ட்ஸ் கூட. நாங்க வந்து ஆஷ்ரம் போயிருவோம். நாங்க 2 பேர் வரோங்க சாமி சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஏம்மா அப்படின்னு சொல்லி கேட்டா, நான் சொல்லுவேன் இந்த மாதிரி அவங்கலாம் அவங்கவங்க பேரண்ட்ஸ் கூட ஹேப்பியா இருப்பாங்க. நாங்க ட்ரெஸ் கூட இல்லாம இருப்போங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வந்து தீபாவளி ஒரு ஈவென்ட்ல ட்ரெஸ் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. இந்த மாரி நெறைய விஷயம் எங்களுக்காகவே பண்ண மாதிரி இருந்துச்சு. ஓ! அதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் தீபாவளிக்கு ட்ரெஸ் குடுக்கறது ஸ்டார்ட் ஆமா, பண்ணாங்களா? ஆமா, உங்ககிட்ட இருந்து தான் ஆரம்பிச்சதா? ஆமா. நான் தான் சொன்னேன் சாமி கிட்ட இந்த மாரி எல்லார் வீட்லயும் ட்ரெஸ் எடுத்து குடுப்பாங்க. எங்க வீட்ல அந்த மாரி யாரும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அதுலருந்து தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்பவும் போயிட்டுருக்கு. ஓகே. அவங்க பேரு சாமி வாசனம் தான். ம். தெரியும் சுவாமி. இதனால ஸ்கூலுக்கு போகாமயே நெறைய நாள் இத நான் ஸ்கிப் பண்ணேன். ஃபேமிலி சப்போர்ட்ல இல்ல. அப்பா வந்து அம்மா எங்க போயிட்டாங்க? அம்மா எங்கள விட்டு தூரமா பிரிஞ்சு போயிட்டாங்க. வேற ஒரு ஹஸ்பண்ட் கூட போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து சாமி நான் வந்து எங்க ஃபேமிலி சிச்சுவேஷன்னால நெறைய நாள் ஸ்கூலுக்கு போகாமயே இருந்தேன். ரொம்ப கஷ்டத்துல. ட்ரெஸ்லாம் நான் தான் வாஷ் பண்ணணும். எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கும். என்னடா இதையும் பண்ணிட்டு அதையும் பண்ண முடியல சோ, அப்படின்னு சொல்லி. நீங்க தான் உங்க வீட்ல சமைக்கவும் செய்யணும், வீட்டு ஆமா, வேலையும் பார்த்துக்கணும், ஆமா. வெளியவும் போகணும். பாத்துக்கணும். அப்பா என்ன பண்ணாங்க? அப்பா வந்து தோட்டத்துல தான் வேலை செஞ்சுட்டுருந்தாங்க. இது ரொம்ப இந்த காடு இதுனால ஈவினிங் 5 மணிக்கு மேல உள்ள வர முடியாததுனால, அப்பா அங்கேயே ஸ்டே பண்ணியிருந்தாங்க. நான், அண்ணா, தம்பி மட்டும் தான் இருப்போம் ஓ! வீட்ல. 3 பேர் மட்டும் தனியா இருந்தீங்களா? ஆமா, இந்த தானிக்கண்டி வில்லேஜ்ல. ஆமா. ஓகே. தம்பிக்கு என்ன வயசு அப்போ? தம்பிக்கு என்ன விட 3 வயசு கம்மி. ஓகே. சோ, அண்ணாக்கு? என்ன விட ஜாஸ்தி 3 வயசு. அப்பன்னா அண்ணாவும் நீங்க சொல்றது ஒரு 12, 15, 18 வயசு பசங்க 3 வயசுக்குள்ள பேரும் வீட்ல வீட்ல தனியா தான். இருந்து நீங்களே பார்த்துக்கணும். ஆமா. அப்ப சமைக்க கத்துக்கிட்டீங்களா? சமைப்பேங்க. நல்லா சமைப்பீங்களா? சமைப்பேன். ம். அப்புறம் தம்பி, அண்ணாலாம் படிச்சாங்களா? அண்ணாவையும் இந்த மாரி ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டாங்க. அவங்க வந்து அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போகல. அ அவனும் இதே மாரி தான் ரீசன் சொன்னான். தங்கச்சி இருக்காங்க, தம்பி இருக்காங்க. அவங்கள விட்டு நான் படிக்காதது எப்படி? அவங்க தூரமா இருக்கிறாங்க. அவங்களுக்கு கஞ்சி கூட வச்சுக்க தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அவன் படிக்காம போயிட்டான். சாமியெல்லாம் அப்பவும் நாங்க பார்த்துப்போம், நீங்க போங்கன்னு தான் சொன்னாங்க. போவே இல்ல. ஓகே. இப்போ நீங்க நீங்க வளர்ந்து வந்த விதம், ஆ நீங்க பட்ட கஷ்டம், அது ஒண்ணொண்ணுத்தையும் ஈஷா இருக்கிறவங்க ஒரு சுவாமியும் பார்த்து, சத்குரு பார்த்து நெறைய விஷயம் இப்போ வந்துருச்சு இங்க. ஆ இப்ப நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க. நீங்க என்ன இப்போ பண்றீங்க? இப்ப நீங்க என்ன இப்போ வந்து அதெல்லாம் எனக்கு நெறைய தெரியும். நீங்க ஆடியன்ஸ்க்கு சொல்லுங்க. ஆஷமோட செல்ல பிள்ளைன்னு தான் சொல்லுவாங்க. ஆல்மோஸ்ட் ம். என்ன மட்டும் இல்ல, இங்க எல்லாருமே அப்படிதான். குழந்தைங்கள்லருந்து இப்போ வளர்ந்த புள்ளைங்க வரைக்கும் எல்லாருமே ஆசிரமத்துக்கு அப்படிதான். நாங்க வந்து படிக்காம இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன நீட் இருக்கு, என்ன சப்போர்ட் பண்ணணும் ஒவ்வொருத்தரா அவங்களோட குரோத்துக்கு சப்போர்ட் பண்ணி அவங்கள மேல கொண்டு வந்துட்டுருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு சப்போர்ட்டும் பார்த்து பார்த்து பண்ணிட்டுருக்காங்க. அதுல வந்து 10th முடிச்சுட்டு நான் கொஞ்ச நாள் வந்து சாமி வசனம் தான் இருந்தாங்க. அதே இதுல வந்து நாங்க வெளியில ஒரு ட்ரெய்னிங் போனோம். ஸ்கில் ட்ரெய்னிங். அது ஒரு 15 டேஸ் அங்க முடிச்சுட்டு, அங்கேயே ஒர்க் பண்ணோம். நானும் என் ஃப்ரெண்டும். அப்புறம் அதுவும் இங்க கோயம்புத்தூர் போயிட்டு தான் வரணும். அங்க ம். வந்து 8:30க்கு பஸ்ஸுன்னா, இங்க வந்து ஒரு 1 1/2 மணி நேரம் டிராவல்.
ஸோ நைட் ரொம்ப லேட் ஆகுதுங்கிறதுனால, அவ்வளோ தூரம் போக வேண்டாம்மா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நம்ம ஆஷ்ரமத்திலே ஏதாவது வேலை கேட்டு சேர்ந்துக்கலான்னு சொல்லிட்டு, ம். கோயில்ல வேலை ம். கேட்டு சாமி சேர்த்து விட்டாங்க. அப்புறம் நான் கோயில்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். தம்பி அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இயரு அவன் 10th எல்லாம் முடிச்சுட்டு, அதுவும் ஆஷ்ரம் சப்போர்ட்ல தான். ம். நான் தான் சரி ஹாஸ்டல்லாம் போய் படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு, அவன எப்படியாவது ஹாஸ்டல்ல விட்டுருவோம். 10th வரைக்கும் அவனும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சான். என் கூடவே படிக்க வச்சுட்டோம். அதுக்கப்புறம் 10த்துக்கு அப்புறம் நாங்களே சாமிகிட்ட கேட்டோம். நீங்க எல்லாரும் மாரி காளிச்சாமியும் அங்க கொண்டு போய் விடுங்க. ம். அவனாவது படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தேவாங்க ஸ்கூல்ல இருக்கு அங்க கோயம்புத்தூர்ல. அங்க ம். கொண்டு போய் ஹாஸ்டல்ல விட்டாங்க காளிச்சாமிய. 12th வரைக்கும் அங்க முடிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து காலேஜ் படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு கேட்டோம். அப்புறம் இங்க கலைமகள் காலேஜ்ல தம்பிய சேர்த்து விட்டாங்க. அவங்க தான் எங்க ஃபேமிலிலயே ஃபர்ஸ்ட் டிகிரி முடிச்சிருக்காங்க. ஆசம் சப்போர்ட்ல. அவங்க தான் எல்லா ஸ்காலர்ஷிப்பும் குடுத்து, ஃபீஸும் கட்டி படிக்க வச்சாங்க. ஸ்கூலுக்கே போக முடியாத நிலைமையில இருந்த ஒரு குடும்பத்துல இருந்து ஒரு ஆமா. முதல் பட்டதாரி பட்டதாரி. வந்துட்டாங்க. எனக்கு ஓகே. அது ரொம்ப பெரிய விஷயங்க. ம். அவன் படிச்சு எப்படியாவது வந்துடணும்னு சொல்லிட்டு ரொம்ப நானும் எஃபெக்ட் போட்டேன். ம். ஆசிரமும் அதுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணாங்க. ம். சரி, இது வந்து உங்க ஃபேமிலில எப்படி முன்னேறி இருக்காங்கன்னு. நீங்க ஏதோ இன்கம் டாக்ஸ்லாம் கட்டுறீங்களாமே? கண்டிப்பா அத இப்ப ஏதோ சொல்லணும். அடுத்தது ஜிஎஸ்டி பண்ண போறீங்களாம். பெரிய ஆன்ட்ரபிரினர் ஆயிட்டீங்களாம். ரொம்ப பெரிய பிசினஸ் பண்றீங்க. இதெல்லாம் அத ஒரு பத்தி பக்கம் சொல்லுங்க. கண்டிப்பாங்கக்கா. இதெல்லாம் ஒரு சைடு போயிட்டு இருக்கும்போது, ஒரு நம்ம அடுத்தது நம்ம லைஃப்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு மூமெண்ட்ல தான் இப்படி ஒரு மேஜிக் நடந்தது. இப்போ எங்க ஊர்ல அதுக்கப்புறம் ஒரு கோயில் ரொம்ப நாள் யாரும் யூஸ் பண்ணவே இல்ல. ஒரே ஒரு வருஷம் தான் திருவிழா பண்ணோம். அதுக்கு நாங்களே வந்து கரகம்லாம் எடுத்துட்டு, அத அப்படியே விட்டுட்டாங்க ஒரு 5 இயர்ஸ். அதுக்கப்புறம் வந்து இருந்த பெரியவங்கள்லாம் வந்து சத்குரு வரும்போது, அந்த மாதிரி ஊருக்கு வரும்போது, அவங்க கிட்ட கேட்டாங்க, "இந்த கோயில எங்களுக்கு எப்படியாவது புதுப்பிச்சு குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து சில்லமாரியம்மன் கோவில் வந்து எல்லாம் ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணி அப்படியே புதுப்பிச்சுட்டாங்க. டெய்லி பூஜை பண்ற மாதிரி. அது ஒரு 48 நாள் பூஜை போயிட்டு இருந்துச்சு. சாமி மகிபா அவங்க தான் பாத்துக்கிறாங்க இப்பவும். அந்த ஸ்டார்ட்டிங்ல இருந்தே அப்படியா? இருக்காங்க. இங்க ஒரு கோயில் இருக்குதா? ஆமாங்க. தானிக்கண்டி வில்லேஜ்ல ஒரு ஆமா. கோயில். தானிக்கண்டி வில்லேஜ்ல. ஆ. அது வந்து பழமையா இருந்த ஒரு கோயில். ம். யாரும் தொடாம ய திருவிழா நாங்க ஸ்கூல் படிக்கும்போது அது பண்ணாங்க. நான் ம். 6த் படிக்கும்போது தான் முடிச்சாங்க அந்த ஸ்கூல் திருவிழா. அதுக்கப்புறம் நாங்க 10th எல்லாம் முடிச்சுட்டோம். அத கண்டுக்கவே இல்ல யாரும். நாங்க கூட சாமிகிட்ட சாப்பிட போம்போது கேட்போம். "அத எப்படியாவது பார்த்து ரெடி பண்ணி குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கோயில் ரெடி பண்ண ஆரம்பிச்சதுமே தான் வந்து இது ரிலேட்டடான ஒரு விஷயம் எங்களுக்கு பெரிய விஷயம் அது நடந்தது. சுவாமி சிதாகாஷா அவங்க வந்தாங்க. இந்த எங்கள பாத்துக்கிற வில்லேஜ் இதுல வந்து ஒரு சுவாமி பொறுப்பெடுத்துப்பாங்க. அதுல சாமி இருந்தாங்க அந்த ஃபீல்டுக்கு வரும்போது. அவங்க வந்து கேட்டாங்க, இந்த மாரி யாரு வேலைக்கு போகாம, கொஞ்சம் வேலைக்கு போனாலும் யாரு கொஞ்சம் இன்ட்ரஸ்டடா இருக்காங்கன்னு பாத்துட்டு, அவங்களுக்கு வேற மாதிரி எந்த சப்போர்ட் பண்ணலாம்? அவங்க மேல இன்னும் வர்றதுக்கு, வளர்றதுக்கு, இன்னும் எக்ஸ்ட்ரா சம்பாதிச்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி பாத்து, எங்ககிட்ட வந்து இந்த கோயில் ஆரம்பிக்கும்போது அந்த பேச்சுவார்த்தையும் வர்றதுக்கு ரொம்ப கனெக்டிவ் ஆயிருச்சு. ம். அப்ப வந்து கேட்டாங்க. சாமி கும்பிட வரும்போது ஒரு 1 டே விசிட் வந்துட்டு போனாங்க சாமி. அதுக்கு அடுத்த வாரமே வந்து எங்கள பார்த்து மீட் பண்ணி பேசுனாங்க. இந்த மாதிரி நாங்க உங்களுக்கு ஒரு கடை தரோம். நீங்க எல்லாரும் சேர்ந்து வியாபாரம் பண்ணி, நீங்க நல்லபடியா பார்த்துக்கோங்கன்னு சொன்னாங்க. ம். நாங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் சாமி வந்து பேசும்போது, "கடையா? கடைன்னா எங்களுக்கு என்னன்னே தெரியாது. ஆனா நீங்க வேற குரூப்பா சேர்ந்து பண்ண சொல்றீங்க." எப்படி? எங்ககிட்ட அந்த வரைக்கும் முதலீடு போடுறதுக்கும் பணம் இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னோம். ம். அ அப்ப வந்து சாமி சொன்னாங்க, "நீங்க ரூ. 200 ஃபர்ஸ்ட்டு போடுங்க. ஃபைனல் அமௌண்ட்டா" இப்ப ரூ. 1000னாலாம் முடியாது. ம். ம். அதனால ரூ. எப்போ இது? 200 எந்த வருஷத்துல இது? இது வந்து 2018ல ம். வந்து பண்ணோம். இந்த மீட்டிங் பண்ணோம். அந்த கோயில் முன்னாடியே தான் உட்கார்ந்து பேசுனோம். பேசும்போது நாங்க எல்லாரும் சேர்ந்து சொன்னோம், "ரூ. 1000 ரூ. 5000 அந்த மாரிலாம் எங்களால போட முடியாது. நாங்க அந்த அளவுக்கு இல்ல. நாங்க சம்பாதிக்கிறதுமே எங்களுக்கு ஃபேமிலிக்கு இது பண்றது, ம். இதுக்கே சரியா போயிருது. கடையெல்லாம் யோசிக்க முடியாதுங்க. நீங்க வேற மாரி வேணா ஏதாவது சொல்லிக் குடுங்க. இல்ல நீங்க கடை பண்ணுங்க. அது உங்களுக்கு கரெக்ட்டா வரும்னு" சொல்லி சொன்னாங்க சாமி. இப்ப ரூ. 200 முதலீடுல வந்து ஸ்டார்ட் பண்ணது தான். வெறும் ரூ. 200 ஆமா. இன்வெஸ்ட்மென்ட். இன்வெஸ்ட்மென்ட்.
இப்போ வீட்ல இருந்து எடுத்துட்டு போன கொஞ்சம் பொருள்கள வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதுல என்ன வந்து கடை என்ன கடை போட சொன்னாங்க சுவாமி? சாமி வந்து கடனா பெருசாலாம் சொல்லல. அங்க இருக்கிற லொகேஷனுக்கு தகுந்த மாரி டீ, காஃபி ஏன்னா எது அங்க மூவிங்கா இருக்குமோ அதுதான் பார்த்து சொன்னாங்க சாமி. ம். ஆ ஸ்டார்ட்டிங்ல வந்து எங்களுக்கு ஒ டீ டீ எப்படி வச்சுக்கிறது, ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணணும், அப்புறம் கஸ்டமர் எப்படி ஹேண்டில் பண்ணணும், இது எதுவுமே தெரியாது. கணக்கு வழக்கு, அதுவும் சப்ளை. எதுவுமே தெரியாது. ஸோ எல்லாம் இது ஃபைனல் பண்ணி எடுத்துட்டு போயிட்டோம். அங்க போய் ஏப்ரல் 8ஆம் தேதி எங்களோட அ பெரிய டே அது. எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் டே. அன்னைக்கு வந்து நாங்க ஓப்பன் பண்ணோம். இதே கோயில் பேர தான் வந்து எங்க குரூப்புக்கும் வச்சோம். ஒரு 11 மெம்பர்ஸ் தான் செலக்டிவா ஆனோம். மத்தவங்கலாம் இதுல பெருசா நம்பிக்கை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சரி நாங்க எடுத்து பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அப்படி சோ பண்ணும்போது ஒவ்வொருத்தரும் ₹200 முதலீடு போட்டு ஆரம்பிச்சீங்களா? ரூ. ஆமா. 2000 எல்லாருமே ரூ. 2200. 200 11 பேர் ரூ. 200 போட்டு ஆரம்பிச்சது தான். ம். அப்புறம் அந்த காசு வச்சு அதுக்குள்ள இருக்கிற பொருள் மட்டும் வாங்கிட்டு போய் ஃபர்ஸ்ட் டே ஸ்டார்ட் பண்ணோம். 2வது நாளு ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் 3வது நாள், 4வது நாள் அப்படியே சாட்டர்டே, சண்டே கூட்டத்துல ஆகுற சேல்ஸ் எல்லாம் வருமானம் வச்சு அடுத்தடுத்து பொருள்கள் வாங்குனோம். அப்புறம் அதுக்கேத்த மாதிரி எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணோம். சோ எல்லாமே அந்த அந்த சேல்ஸ்ல இருந்து வந்த காசு மறுபடியும் அதுல இருந்து பொருள் ஆமா. வாங்கி வாங்கி அதே மாதிரி தான். சாமியும் பிக் சப்போர்ட் எங்களுக்கு. அவரு தான் வந்து எங்களுக்கு டீ போடுறது, ஸ்நாக்ஸ் வைக்கிறது எல்லாமே கூடவே மாவு கலக்குறதுலருந்து சாமி எங்களுக்கு சொல்லிக் குடுத்து, ஒவ்வொரு விஷயமே கூடவே இருந்து கைட் பண்ணாங்க எல்லாமே. கணக்கு வழக்கு பார்க்கறதுலருந்து எல்லா விஷயமுமே. எப்படி நீங்க 10வது படிச்சுட்டு சூப்பரா கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டீங்களா? பயங்கரமா இல்ல ஃபர்ஸ்ட் ஒரு 2 மந்த்ஸ் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா நான் அக்கவுண்ட்ஸ் குரூப் தான் எடுத்தேன். ஓகே. 10th முடிச்சு ஆக்சுவலா 10th வந்து 11th 12த்தும் நான் போனேன். சம் ரீசன்னால தான் டிஸ்கன்டின்யூ ஆயிருச்சு. ஓகே. 11th இயர் ஃபுல்லா முடிச்சுட்டு 12th போயிட்டீங்க. எக்ஸாம் எழுதல. எக்ஸாம் எழுதல. ஸோ ஓகே. அதனால ஒரு 2, 3 மாசம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. கூடவே இருந்தாங்க வாலண்டியர்ஸ். அவங்க சொல்லிக் குடுத்தாங்க. அந்த இதுல சோ ஈஷா வாலண்டியர்ஸ் கிட்ட இருந்து நீங்க கணக்கு வழக்கு பார்க்கறது எப்படின்னு கத்துக்கிட்டீங்களா? கத்துக்கிட்டேன். ஓகே. ஏதாவது டூல் யூஸ் பண்றீங்களா அதுக்கு? இல்ல இல்ல. இல்ல. ம். எக்ஸல் ஷீட்? அதெல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க. பேசிக்கா இருக்கிறது மட்டும் நான் எழுதி குடுப்பேன் கடையில இருந்து. இப்ப என்ன வருது? என்னெல்லாம் அங்க வித்திருக்காங்க? எவ்ளோ அமௌண்ட்டுக்கு இப்ப போயிருக்கு, வந்திருக்கு அதெல்லாம் மட்டும் நான் எழுதி குடுப்பேன். அவங்க வந்து சிஸ்டம்ல இது பண்ணி கணக்கு வச்சுப்பாங்க. உங்களுக்கு சிஸ்டம்ல வொர்க் பண்ண தெரியுமா? டச் இல்ல. ஆனா பண்ணிருக்கீங்க. பண்ணியிருக்கேன். ஓகே. இப்ப அடுத்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு செக்மெண்ட்டுக்கு போகலாம். நீங்க ஏதோ சத்குரு கூட ரொம்ப க்ளோஸ் ஆமே. ஆமா. இந்த கடைய ஆரம்பிச்சதுக்கப்புறம் சாமி கிட்ட நாங்க ரொம்ப வாட்டி கேட்டுட்டே இருந்தோம். சாமி சத்குருவ நாங்க பார்க்கணும். நீங்க ஒரு வாட்டி பேசுங்க. அவங்கள போய் நாங்க மீட் பண்ணி சொல்லணும். இந்த மாதிரி கடை குடுத்து நாங்க அத வரமாட்டேன்னு சொல்லிட்டு போனவங்க, நாங்க 6 மந்த்ல வாங்குன ஷேரிங் பார்த்து வியந்துட்டாங்க. அதே சாமி சிதாகாச சாமியும் வந்து எல்லாருமே கடை சாமின்னு தான் கூப்பிடுவாங்க. கடைக்கார சாமின்னு தான் கூப்பிடுவாங்க. அப்போ 2 பேர் ஆடு மேய்க்கிறவங்க வந்து கேட்டிருக்கிறாங்க. எங்களுக்கும் அவங்கள மாதிரி கடை குடுங்க. நாங்களும் பார்த்துப்போம். நீங்க வந்து தானிக்கண்டி மக்கள இவ்ளோ பெருசா கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து எங்களுக்கு இன்னும் ரொம்ப பெருமையா இருந்துச்சு. தானிக்கண்டி கிராமத்துல இருந்து நாங்க பெண்கள்லாம் சேர்ந்து இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு உதாரணமா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமைப்பட்டோம். அப்படி எல்லாரும் உங்கள பார்த்து ரொம்ப பொறாமப்படுவாங்கல்ல. நீங்க பெருமைப்படுறீங்க. ஆமா. அதுக்கப்புறம் தான் கடை ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் நெறைய விஷயம் எங்க இதுலயே நாங்க மாத்திக்கிட்டோம். இன்கம்ம வந்து வர இன்கம்ம எப்படி சேவ் பண்றது? என்ன பண்ணிக்கலாம் அடுத்தது? என்னெல்லாம் வாங்கலாம் அப்படின்லாம். வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்குனாங்க. ஷேரிங்ல. வண்டி வாங்கியிருக்காங்க, ஃப்ரிட்ஜ் வாங்குனாங்க. அது இல்லாம இப்போலாம் ஷேரிங் வந்திருக்கு. எல்லாம் பேங்க்ல சேவிங்ஸ் போக ஜுவல்ஸ் எல்லாம் நெறைய எடுத்திருக்கோம். நானும் சேவிங்ஸ் வச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்துச்சு. சரி, இப்போ நீங்க சத்குருவ எதுக்கு பார்க்கணும்னு சத்குருவ சொன்னீங்க? நாங்க பார்க்க போகும்போது நாங்க கேட்டோம் சாமி கிட்ட இந்த மாதிரி நாங்க வந்திருக்கோம் சாமி சத்குருக்கு சொல்லணும். நாங்க அதுக்கு விருப்பப்படுறோம், ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்டோம். அப்ப வந்து சாமி நாங்க ஆக்சுவலா ஆண்டு விழா அன்னைக்கு சத்குருவ வர சொல்லி நாங்க பேசலான்னு. இல்ல ஒரு வாட்டி நேர்ல போய் சொல்லிட்டு அப்புறம் சத்குருவ கூப்பிடலாம். அவங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போ எங்க ஆண்டு விழாக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சோம். நாங்க கேட்கும்போது எங்களுக்கு ஒரு 3 மந்த்ஸ் ஆச்சு. அவங்களோட ஸ்கெட்யூல் வரல. அப்புறம் நாங்க ஒன் டே வந்து சத்குரு பார்க்க போறோம்ன்னு சாமி ஒரு 1 வீக் முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க.
கன்ஃபார்ம் ஆயிருச்சு. நாங்க எல்லாரும் சேர்ந்து பார்க்க போனோம். எங்க குரூப்ல இருக்கிறவங்க எல்லாருமே. சத்குரு வந்து எங்ககிட்ட அன்னைக்கு பேசுனாங்க. ஆ நான் வந்து இதுக்கு முன்னாடி சாமி கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். சாமி சின்ன வயசுல இருந்து சத்குரு எங்கள பார்த்துருக்காங்க, பேசியிருக்காங்க, நாங்க விளையாடியிருக்கோம். என்னோட பேர் சொல்லுவாங்களா? அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அன்னைக்கு நாங்க போய் பார்க்கும்போது, எல்லாரும் நின்னு பேசிட்டு இருந்தோம். சத்குருக்கு ஷால் எங்க இன்கம்லயே நாங்க வாங்குன ஒரு ஷால் வந்து பிரசன்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டோம். அவங்க என்ன யூஸ் பண்ணுவாங்களோ, அவங்களுக்கு நாங்க பிரசன்ட்டா குடுக்கணும்னு. நாங்க ஒரு ஷால் வாங்கியிருந்தோம். நான் தான் எடுத்துட்டு போனேன் அவங்களுக்கு. அப்புறம் எடுத்துட்டு போய் குடுக்கும்போது, சத்குரு வந்து சொன்னாங்க, "இவங்க வந்து தானிக்கண்டி மக்கள்" அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துனாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது, கொஞ்ச நேரத்திலேயே வந்து, "அவ எங்க காயத்ரி?" அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அடு. எனக்கு அது ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. அந்த ஒரு மூமெண்ட் ரொம்ப ஜாலியாவும் இருந்துச்சு. அவங்கள பார்க்கும்போது கண்ணுல தண்ணி அப்படி வந்துச்சு. என்னடா இவ்ளோ பெரிய ஒரு மனுஷங்க அவங்க இன்னும் நம்மள ஞாபகம் வச்சிருக்காங்க அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமா, பெருமையா இருந்துச்சு எனக்கு. ஸோ ம். எங்க பேர்லாம் கூட சத்குருக்கு தெரியாது. ஆஷ்ரம்ல நெறைய பேர் கேட்டாங்க. உங்க பேர் கேட்டிருக்காங்க, உங்க பேர் கேட்டிருக்காங்கன்னு நெறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேட்டாங்க. ம். ரொம்ப டச்சிங் அது. ஸோ சின்ன வயசுல இருந்து நீங்க சத்குரு நெறைய டைம் வந்திருக்கிறாங்கலாம் சொல்லியிருக்கீங்க இல்லையா? அந்த மாரி என்னென்ன மொமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு? ஏதாவது அந்த மாரி அவர் கூட இன்டராக்ட் பண்ண மொமெண்ட்ஸ் ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நாங்க ஒரு நாள் ஸ்கூல் விட்டு வந்துட்டுருந்தோம். நான் 8த் படிக்கும்போது, அப்போ வந்து நாங்க ஈவினிங் சாப்பிடுவோம்ன்னு சொன்னேன்ல, சாப்பிட்டு முடிச்சதுமே நாங்க டியூஷன் மாதிரி இருக்கும். ஸோ ஐ மீன் நந்திகேஸ் ஆஃபீஸ்ல. அப்போ பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்போர்ட் வந்து இங்க தானிக்கண்டி கிட்ட கொஞ்சம் வச்சிருந்தாங்க. எப்படின்னா, நீங்க போகும்போது தெரியும். ம். நான் சொல்ல இருங்க. தெரியும். அந்த கேட் தெரியும் எனக்கு. அங்க ஓகே. தான் டிரான்ஸ்போர்ட் இருந்துச்சு. ஸோ நாங்க அப்படி பிக்ஷா ஹால்லேருந்து சாப்பிட்டு நாங்க அந்த டிரான்ஸ்போர்ட் போற வழியில வந்தோம். சத்குரு வந்து வாக்கிங் வந்தாங்க. அவங்க ராதே அக்கா கூட வந்தாங்க. அவங்க பொண்ணு அவங்க. அப்ப வந்து வந்துட்டுருக்கும்போது சடனா பாம்பு ஒண்ணு கிராஸ் பண்ணி போச்சு. நாங்க எல்லாரும் பார்த்து பயந்து திரும்ப ஓடிட்டோம். ம். அப்ப வந்து சத்குரு கூப்ட்டாங்க. சாமி சாமி இருந்தாங்க. சுவாமி நந்திகேசா. கூப்பிட்டு, "என்ன பிள்ளைங்கலாம் பாம்புனா பயப்படுது. ம். இவங்களுக்கு வந்து இவங்க கல்ச்சர் வந்து இன்னும் ஒத்து போகலையாட்ருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ம். அப்படி பேசும்போது, அங்க சத்குரு எங்ககிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. பாம்பு வந்து ரொம்ப ஒரு அவங்க அத வந்து ஒரு சாமியா பார்க்குறாங்க. "உங்கள எதுவும் பண்ணாது. நீங்க வந்து பயப்படாம இருங்க" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப பேசிட்டு இருக்கும்போது நாங்க அவங்க கூட விளையாடினோம். அது ம். ரொம்ப இப்ப பாம்பு பயம் போயிடுச்சா? எனக்கு இன்னும் போல. மத்தவங்களுக்கு போயிடுச்சு. ஸோ ஓகே. அது ரொம்ப ரொம்ப ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலேயே இருக்கும். நாங்க ம். அப்போ வந்து விளையாடினோம். இப்போ அந்த மாரி டைம் கிடைக்கிறது இல்ல. அவங்க கூட உங்களுக்கு நீங்க ரொம்ப பிஸி ஆயிட்டீங்க. உங்கள பிடிச்சு கொண்டு வந்து உட்கார வைக்கிறதுக்குள்ள. ஆமா. ம். அந்த மாதிரி அவங்களுக்கு நெறைய நாள் இந்த மாரி இன்சிடென்ட் சொல்லிட்டே போலாம். அவங்க கூட இருந்தது, அவங்க கூட விளையாடுனது, அவங்க கூட அப்போ சாப்பிட்டது. உங்களுக்கு என்ன ஏஜ் இருக்கும்? 8த் படிக்கும்போது என்ன ஒரு எனக்கு 13, 14 வயசு இருக்கும். ம். ம் நாங்க அவ்ளோ க்ளோஸா இருக்கோங்கப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ம். சத்குரு வந்து எவ்வளவோ பேர் வெயிட் பண்றாங்க அவங்கள பார்க்க, இருக்க. நாங்க இவ்ளோ க்ளோஸா அவங்க கூட இருந்திருக்கோங்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய வரம். சத்குரு ஆஷ்ரம் இல்லன்னா நாங்க இல்ல. அவ்ளோ அப்படிதான் சொல்லணும். ஏன்னா, அவ்ளோ விஷயம் வந்து எங்களுக்கு பண்ணியிருக்காங்க சத்குரு. உங்க ஊரு தானிக்கண்டிலயா? இல்லன்னா மடக்காடுலயான்னு எனக்கு சரியா தெரியல. நெறைய பேர் கூட சேர்ந்து நெறைய ட்ரம்ஸ் எல்லாம் வச்சு டான்ஸ் எல்லாம் ஆடுனதா, ஏதோ ஒரு வீடியோ பார்த்த மாரி எனக்கு ஞாபகம். ஆ அது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அது? இருக்கு, இருக்கு. ஆ எப்போ அது? என்ன அந்த சத்குரு வராங்கனாலே, நாங்க எங்கேயாவது திருவிழாக்கு போயிருந்தா கூட ம். எல்லாரும் வந்துருவோம். ஒரு ம். 1 டே, 2 டேஸ் முன்னாடி தான் சொல்லுவாங்க. சத்குரு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப எங்க இருந்தாலும் சத்குரு எல்லா நாளும் வரும்போது நாங்க இருந்திருக்கோம் இங்க. ம். ம். அப்போ வந்து பாட்டிங்கலாம் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. இப்ப இல்ல ம். அவங்கலாம். ம். மறைஞ்சுட்டாங்க. அவங்கலாம் இருக்கும்போது அந்த ட்ரம்ஸ்லாம் வாசிச்சு, ஃபர்ஸ்ட்டு ட்ரம்ஸு ம். சத்குரு எனக்கு வந்தோனே ஞாபகம் இருக்கு. இந்த இது. சத்குரு வந்தோனே அவங்கள ரிசீவ் பண்ணுவோம். அவங்களுக்கு ஆரத்தி எடுப்போம். எங்களுக்கு கிடைக்கிற பூவுல தான் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி ம். வச்சுட்டு ஆரத்தி பண்ணிட்டு, பெரியவங்க பண்ணுவாங்க. நாங்கலாம் பின்னாடி இருப்போம். சத்குரு கால்ல விழுந்து
ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ட்ரம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ம். டான்ஸ் ஆடுவாங்க சத்குரு எங்க ம். பாட்டுக்கு. செம்மையா டான்ஸ் ஆடுவாங்க. அப்படியா? என்ன பாட்டு அது? எனக்கு பாட வராது. ஆ. அந்த மியூசிக் நல்லா இருக்கும். ம். நீங்க வேணும்னா கேட்கலாம். ஓகே. இப்போ நெறைய ஆடியோஸ் கூட அது வந்துருச்சு. பட் இங்க பண்ணதில்ல. இங்க அவங்க ஆரம்பிக்கும்போது வேணா அவங்க கிட்ட அத ரெக்கார்ட் பண்ண முடியும். ம். எங்கள வந்து இது திருவிழாக்கும் யூஸ் பண்ணுவோம். யாராவது இறந்துட்டாங்கன்னா, அது சடங்குகளுக்கு கூட காமன் மியூசிக் தான் அது. ம். ஆனா திருவிழாங்கும்போது அது ரொம்ப இன்னும் உற்சாகமா இருக்கும். அதான் ம். சத்குரு வரனாலே எங்களுக்கு பெரிய திருவிழா தான். அந்த ஓகே. மாதிரி எல்லாருமே பக்கத்து ஊருக்காரங்க எல்லாருமே கூட இங்க வந்துருவாங்க. குருவ பாக்க. ம். எல்லாருமே எங்க மக்களா இருப்பாங்க. ஆஷ்ரம் வாலண்டியர்ஸ், சாமீஸ் எல்லாருமே நாங்க எல்லாரும் சேர்ந்து அத செலிப்ரேட் பண்ணும்போது எங்களுக்கு இன்னும் பெரிய இதா இருக்கும். ம். அதெல்லாம் வந்து ஜாலியான மூமெண்ட்ஸ். இன்னும் திரும்ப வராதானே! நான் நெறைய நாள் வெயிட் பண்றேன். கேட்டுட்டும் இருக்கோம். ம். அவங்களுக்கு நெறைய விஷயம் எடுத்து பண்றாங்கல்ல சத்குரு. ம். அதனால டைம் இல்ல. டைம் இல்ல சத். இல்ல அப்படி அவர் சொல்லல. நம்ம கேட்டு இது அவங்களுக்கு அவங்க எப்படி சொல்லுவாங்க, இங்க வரணும், வர முடியாதுங்கிறத. நம்ம ம். கேட்டுட்டு தான் இருக்கோம். இந்த கோயில் வேலை முடிய போகுது இன்னும் ஒரு கொஞ்ச நாள்ல. ம். இதோட என்ன கோயில் திருவிழா அது? அ இங்க எங்க ஊர்ல. செல்லமாரியம்மன் கோயிலா? செல்லமாரியம்மன் கோயில்ல. அப்பவே கட்டிட்டீங்களா? இன்னும் பெருசா கட்டுறீங்களா? ஆமா. இன்னும் பெருசா கட்டுறோம். ம். சாமி மகிபா இருந்தாங்க. அவங்க வந்து கொஞ்சம் பேரு நெறைய வந்தாங்கன்னா நிக்க முடியாது. அந்த மாதிரி ம். சூழலா இருந்துச்சு. அத இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணலான்னு எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு உங்க கொஞ்ச ஊர் நாள்ல தெய்வமா முடிஞ்சிரும். இவங்க? செல்லமாரியம்மன் அப்படின்றவங்க. ஆமா. உங்க ஊர் எங்க தெய்வமா? ஊரு தெய்வம். அதுனா காவல் தெய்வம் மாதிரியா? கண்டிப்பாங்க. அப்படிங்களா? காவல் தெய்வம் தான். ம். இங்க நாங்க வந்து எங்க கல்ச்சர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாவே இருக்கும். ம். எப்படின்னா, மலைக்குள்ள ஒரு பெரிய கோயில் இருக்கு. அங்க இருந்து தான் வந்து ஒரு சாமி எடுத்துட்டு வருவாங்க. எல்லா ம். ஊருக்கும். ம். ட்ரைபல்ஸ் மட்டும். அங்கருந்து எடுத்துட்டு போம்போது, அவங்க அந்த சாமிய வந்து அக்கான்னு சொல்லுவாங்க. அங்கருந்து பிரிஞ்சு கூட்டிட்டு வரவங்களலாம் வந்து தங்கச்சி, அப்படி அந்த ம். ரிலேட்டிவ்ல போவோம். ஸோ வந்து அந்த காட்டுக்குள்ள இருந்து பாத்துக்கிறவங்கள வந்து காவல் தெய்வம்னு சொல்லுவோம். ஸோ அவங்க ரிலேட்டடா வந்தவங்க எங்களுக்கு பெரிய காவல் தெய்வம் தான். இப்ப செல்லமாரியம்மன் வந்து அந்த மாதிரி அந்த மாதிரி தங்கச்சியா? அக்காவா அவங்க? இவங்க வந்து தங்கச்சி. தங்கச்சி. ஆமா. ஓகே. அந்த ம். கோயில் பேர் வந்து ஆனையாத்தா. ஆணையாத்தா. ஆனையாத்தா. ஓ! ஆணையாத்தா. ஆ, ஓகே. இன்னும் இருக்குதா அந்த கோயிலு? இருக்குங்க. நீங்க போவீங்களா? நாங்க ஏதாவது இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்னா போவோம். அப்புறம் பக்கத்து வில்லேஜ்ல இருக்கிறவங்க வந்து ஏதாவது பொங்கல் வைக்கிறாங்க. ம். அப்புறம் ஏதாவது சாமி கும்பிடுறாங்கன்னா, எல்லாரும் சேர்ந்து போய் கும்பிடுவோம். நீங்க வந்து இப்ப சொன்னீங்க இல்லையா? சத்குருக்கு வந்து நீங்க ஷால் குடுத்தீங்க அப்படின்னு. ம். பட் அத தாண்டி அவங்க அடிக்கடி முன்னலாம் இங்க வந்துட்டு இருந்தாங்கல்ல. ஆமா. அப்ப நீங்க ஏதாவது அவங்களுக்கு சமைச்சு குடுத்துருக்கீங்களா? ஏதாவது சாப்பிட குடுத்துருக்கீங்களா? ஏதாவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இல்ல, இல்ல. ஆனா வந்து நான் இது கேள்விப்பட்டுருக்கேன். நான் ரொம்ப குழந்தையா இருந்திருப்பேனாட்டுருக்குது. எனக்கு வீட்ல சொல்லியிருக்காங்க ஆனா. சத்குரு வந்து ஆம் அவங்க இது பிறவிய வந்து எடுக்கும்போது மலைக்குள்ள இருந்தாங்களாமா. ம். அப்புறம் எங்க தாத்தாங்க யாரோ ம். சம்திங் அவங்க வந்து மலைக்கு ஏதாவது தேன் எடுக்க, அப்போ வந்து வருமானங்கிறது ரொம்ப கம்மி தான். அவங்க விறகு எடுக்க போணும், இல்லன்னா இந்த மாதிரி மலையில ஏதாவது கிடைக்கிற பொருள வச்சு தான் அவங்க வந்து வித்து சம்பாதிச்சுக்க முடியும். அப்படி இருக்கும்போது, அதுக்காக போகும்போது ஒரு 2, 3 பேர் வந்து சத்குரு அங்க சத்குரு குகைன்னு இருக்கு. ம். அங்க அவங்க தவம் பண்ணிட்டு இருக்கும்போது, அவங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போய் குடுத்துருக்காங்க. எங்களால குடுக்க முடியல. பட் ம். அவங்க குடுத்துருக்காங்க. சோ அந்த கதைலாம் இன்னமும் பேசிட்டு இருக்காங்களா? கண்டிப்பா பேசுறாங்க. ஓகே. பேசிட்டு இருக்காங்க. அது உங்க ஜெனரேஷன் அதாவது இந்த கிராமத்துல இருந்து வந்த தாத்தா அந்த மாதிரி ஆமா. இன்னும் ஒரு ஓகே. அதனால நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க இப்ப குடுக்கல. நாங்க அப்பவே குடுத்துட்டோம்னு சொல்றீங்க. இல்ல, இல்ல. எங்க கையால குடுக்க முடியலன்னு ஒரு ஃபீல் ஓகே. இருக்கா சத்குரு குகை அப்படின்னு? இருக்குங்க. எந்த இடத்துல? அந்த அணையாத கோயிலுக்கு கொஞ்சம் மேல போணும். ம். நாங்க பொண்ணுங்கலாம் ஆல்மோஸ்ட் காட்டுக்குள்ள போமாட்டோம். ம். போனாலும் கொஞ்சம் பக்கத்துல தான். விறகு ம். எடுக்கிறது ம். இதெல்லாம் மட்டும். ம். இப்போ நாங்க வந்து சிலிண்டர் அதெல்லாம் யூஸ் பண்றதுனால அதையும் தவிர்த்துட்டோம். ம். காட்டுக்குள்ளேயே யாரும் போறதில்ல. ம். ஏதாவது ஃபெஸ்டிவல்னா போவோம். ம். அவ்வளோதான். பட் ம். போனவங்க சொல்லியிருக்காங்க. சத்குருவோட குகை அங்க இருக்கு நீங்க அப்படின்னு இன்னும் சொல்லிட்டு. பார்த்தது இல்ல ஆனா. நான் பார்த்ததில்ல. ஓகே. ஃபோட்டோவாவது கேட்பேன். ஆ. அத ஷேர் பண்ண மாட்டாங்க ஆனா. ஓகே. போறவங்க கிட்ட கேட்பேன். அவங்களுக்கு மொபைல் ஃபோனே யூஸ் பண்ண தெரியாதுல்ல. அதனால ஓகே. ம். ரேர் ம். கஷ்டம். இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா? மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ண தெரியாதுன்னு. சோ இது எல்லாமே வந்து அம் இந்த மலைவாழ் மக்கள் அப்படின்றவங்க வந்து ரொம்ப வெளியில இருக்க ஒரு சிட்டி இல்ல ஒரு
என்ன சொல்றது, ரூரலுக்கு கூட அவங்க வந்து எக்ஸ்போஸ் ஆகாதவங்க. அதெல்லாம் அவங்க என்னன்னே பார்த்திருக்க மாட்டாங்க. இப்பவும் ஆம், இந்த மலைவாழ் மக்களோட கிராமங்கள் எல்லாமே இப்பவும் அதே மாதிரி தான் இருக்குதா? இல்ல. ம், ஆஷ்ரம் வந்து எல்லாரையும் பார்த்துக்கிட்டதுக்கு அப்புறம் வந்து எல்லாமே ரொம்ப கம்மியாயிருச்சு. ம், நாங்களுமே கூட எங்க கடையில சம்பாதிச்சு இன்கம் வச்சு ம், சத்குருவ பார்க்க போகாத முன்னாடி சொல்லிட்டு ம், இருந்தோம். ம், நாங்க ஃப்ளைட்டுக்கும் போணும். ஏற்பாடு ம், பண்ணுங்க சாமி. ம். லைட்டா? ஆமா. ஆ, நாங்க பறக்கணும். ஓ, நாங்க அந்த அளவுக்கு சம்பாதிக்கிறோம்ல. ஆ, எங்கள கூட்டிட்டு போங்க. அப்படின்னு சொல்லி ஒரு 2, 3 பேர் சாமிகிட்ட கேட்டே இருந்தோம். ம். நம்ம வந்து சாமி அதுல போய் உங்களுக்கு ஒரு சொல்றாங்க. கிரேஸா? இன்னும் ஆகாயத்துல பறக்கணும், ஐயோ! பிளேன்ல பறக்கணும் ஆமா, அப்படின்னு. கண்டிப்பா. நாங்க இப்படி யோசிக்கல. நாங்க எப்படின்னா, எல்லாம் ரொம்ப பணக்காரங்க போற வசதியானவங்க தான் இடம். போறவங்க. ம், நாமெல்லாம் எப்படி அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தோம். சாமி கிட்ட கேட்டுட்டே இருந்தோம். சாமி நீங்க ஒரு வாட்டியாவது இருங்க பறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ம். சாமி சர்ப்ரைஸ் நெறைய குடுத்துருக்காங்க. சாமி சுவாமி சிதகாசா சிதகாஷாவா? நெறைய குடுத்துருக்காங்க. சரிம்மா, சரிம்மான்னு சொல்லுவாங்க. ம், நீங்க ஃபர்ஸ்ட் இதெல்லாம் போய் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லிருவாங்க. ஆனா அத பத்தி திங்க் பண்ணாத மாதிரியே இருப்பாங்க. ம், அவங்க வந்து சொன்னாங்க ஒரு 1 மாசத்துக்கு முன்னாடி, நாங்க வந்து இந்த டீ, பஜ்ஜி, காஃபிலருந்து கொஞ்சம் இன்கம் எல்லாம் பார்த்துட்டு, ச என்ன ரெகுலரா இருக்கோ அத பண்ணலான்னு சொல்லி நாங்க முடிவு பண்ணோம் டீம்ல. அப்போ வந்து பேக்கரி செட் பண்ணலான்னு சொன்னோம். எங்களோட பேக்கரி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட் முடிஞ்சது. அதுக்கப்புறம் வந்து சாமி வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி உங்க ஃபேமிலிலருந்து எல்லாரையும் கூட்டிட்டு போலான்னு சொன்னீங்கல்ல, ஃப்ளைட்டுக்கு போலாம், சென்னைக்கு போலாம் அப்படின்னு ம். சொல்லிட்டு. ஓ! நீங்க மட்டும் இல்ல, உங்க ஃபேமிலில இருக்க எல்லாரும். எல்லாரும். அதுவும் ம், எங்களுக்கு ஒரே சந்தோஷம். என்னடா திடீர்னு சாமி இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு ம், சொல்லிட்டு. அப்புறம் எங்க இன்கம்ல இருந்தே நாங்க ஒவ்வொரு பெர்சனுக்கும் எவ்வளோ ஆகும், ஃபேமிலிக்கு எவ்வளோ ஆகும்ன்னு சொல்லி பார்த்து எடுத்துட்டு, ம். நாங்க சென்னை போனோம். ஓ! ஓகே. உங்களுக்கு யாரும் டொனேட்லாம் பண்ணல. ஆமா. உங்களோட இன்கம்ல இருந்து. எங்க இன்கம்ல இருந்தே போனோம். ம், சாமி சிதம்பரா, சுவாமி சிதாகாஷா வந்தாங்க. ம். ஆம், போம்போது சாமி கிட்ட நாங்க சொன்னோம், "சாமி நாங்க புக்ல தான் கல்லுல இருக்கிற யானை பார்த்துருக்கோம். சென்னை ஓ! மகாபலிபுரம்." ராக் கேவ்ஸ். ஆமா. ஓகே. ம். நெஜ யானைய நாங்க பார்த்துருக்கோம். ஆ. பட் நாங்க அத போய் பார்க்கணும். அந்த சிற்பத்தோட ஒரு இது எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும். ம், அதனால கேட்டே இருந்தோம். என் கூட இன்னும் 2, 3 ஃப்ரெண்ட்ஸும் மகாபலிபுரம் பார்க்கணும்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ம், ஸோ வந்து சென்னை வந்து ஃப்ளைட்ல போயிட்டு, அங்கருந்து பஸ் வச்சு போனோம் அங்க. கடல் பார்த்தோம். கடல்லாம் இங்க பார்க்க முடியாது. ம். வீமன் பெரிய இது. ஊர்ல பார்த்தோம். அப்புறம் அந்த கல்லுலே கல்லு இருக்கிற யானை யானை. ஓகே, சிற்பங்கள் ஓகே. பார்த்தோம். 10 யானை இருக்கும்ல. அதுல ஃபோட்டோஸ்லாம் எடுத்தீங்களா அங்க போயிட்டு? எடுத்தோம். ம். என்னோட இருக்குதா அதெல்லாம்? ஃபோன்ல இருக்கு. ஓகே. நான் பிரிண்ட் எல்லாம் போட்டீங்களா? ஆல்பம்லாம் போட்டீங்களா? நாங்க எங்களுக்கு ஏர்போர்ட் போனதுமே நாங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரைபல்ஸ் வந்து ஃப்ளைட்ல போறோம். அவ்ளோ டீம் செட் பண்ணி. இப்போ ம். வந்து அங்க ஏர்போர்ட்லயே வந்து அரேஞ்ச் பண்ணி எங்களுக்கு கேக் வெட்டுனாங்க. அங்க ஒரு ஓ! ஃபோட்டோ பிரசன்ட் பண்ணாங்க. ஆ. அப்புறம் மகாபலிபுரத்துலயும் ஃபோட்டோ எடுத்தோம். ம். இருக்கு. ஓகே. சோ ரொம்ப பெரிய அனுபவமா அது? ஆமா. நாங்க கேட்டு நிஜமா நாங்க கனவு கண்ட ஒரு விஷயம் நிஜமாகும்போது எவ்ளோ ஃபீல். ஸோ அது ம். வந்து ஒவ்வொரு விஷயமும் நடந்துச்சு. ஒரு காலத்துல காலைல சாப்பாட்டுக்கே வழி இல்ல ஆமா. அப்படின்னு வீட்லயே இருந்து ஸ்கூலுக்கு போக முடியாம இருந்து, இன்னைக்கு வந்து நீங்க அப்பா, தம்பி, அத்தன பேருக்கும் ஃப்ளைட் ஸ்பான்சர் பண்ணி நீங்க கூட்டிட்டு போயிட்டீங்க. கூட்டிட்டு எல்லாமே போனோம். உங்களோட இன்கம் உழைப்புல தான். இருந்து வந்தது தானா? ஆமா. ம். ஸோ உங்க அப்பாக்குலாம் ரொம்ப பெருமையா இருந்திருக்கும்ல? ஆமாங்க. அந்த ம். எங்க அப்பா கூட வேலை செய்றவங்கலாம் கேட்டாங்களாமா. ம். எங்ககிட்டயே சொல்லியிருந்தா நாங்களும் டிக்கெட் போட்டுருப்போம்ல அப்படின்னு சொல்லிட்டு. ம். அப்புறம் அவங்களுக்காகவுமே நாங்க சென்னை முடிச்சுட்டோம். செகண்ட் இயரே வந்துட்டு இந்த மாரி போகாதவங்களும் நெறைய பேர் கேட்டாங்க. ம். அவங்களுக்கும் வந்து அரேஞ்ச் பண்ணி நாங்க பெங்களூர் ட்ரிப்பும் போனோம். ஓ! அப்பவும் ஃப்ளைட்ல போனோம். அப்போ ஃபேமிலி மட்டும் இல்ல. இப்ப நான் நீங்க எங்க போனேன். போறதுனாலும் வெறும் ஃப்ளைட்ல தான் போறீங்களோ? அந்த அளவுக்கு வளர்ந்துட்டோம். எங்களாலயும் போ முடியும்னு நாங்க நம்பி ம். ம். அந்த அளவுக்கு வளர்ந்துட்டோம். இப்போ அ ரொம்ப கஷ்டத்துலருந்து மேல வந்திருக்கிறவங்க, இப்போ அது காசுன்றது ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்கும். இப்ப நீங்க காசு பாத்துட்டீங்க, வசதி பாத்துட்டீங்க. ஆ உங்களுக்கு இப்போ வாழ்க்கையில எது ரொம்ப ஒரு குறிக்கோள் அப்டின்னா நீங்க என்னவா வச்சிருக்கீங்க? அடுத்தது நான் இது பண்ணணும் அப்டின்ற மாதிரி ஏதாவது இருக்குதா? இருக்கு. என்னது? நான் வந்து ம் நல்லா சம்பாதிச்சு என்ன மாதிரியே இருக்கிற குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். என்ன மாதிரியே வந்து வேலை இல்லாம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம்? உண்மையாலுமே என்ன பண்ணலான்னு இருக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு என்ன நீட் இருக்குன்னு பார்த்து அது ரிலேட்டடா சப்போர்ட் பண்ணணும். என்னோட இன்கம்ல. அந்த அளவுக்கு நான் இன்னும் வந்து சம்பாதிக்கணும்னு நான் விருப்பப்படுறேன்.
இன்னும் நிறைய சம்பாதிக்கணும், நிறைய பேருக்கு ஹெல்ப் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு. பண்ணணும். ஆமா. வந்துருச்சு அதுக்குள்ள. கண்டிப்பா எப்போ வந்துச்சு. ம். என்ன இப்போ நாங்க ஆஷ்ரம் இருக்கோம். அவங்க எங்களுக்கு பெரிய கிரேஸ் தான் இது. நாங்க இருக்கோம். நெறைய பேர் இந்த மாதிரி இல்ல. மத்தவங்க வாழ்க்கைய எங்க கூட கம்பேர் பண்ணும்போது நாங்க ரொம்ப ஒரு காலத்துல கஷ்டப்பட்டீங்க இல்லையா? கண்டிப்பா கஷ்டப்பட்டோம். இப்ப ட்ரெஸ் இருக்காது, சாப்பிட இருக்காது அந்த மாதிரி. இப்ப அந்த நிலைமையெல்லாம் தாண்டி வரும்போது, அந்த பணத்த சம்பாதிக்கிற பணத்த வச்சு என்ன பண்ண முடியும்னா, இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் தான் கண்டிப்பா எனக்கு பண்ணணும்னு தோணுது. எப்படி பண்ணலாம்னு இருக்கிறீங்க அது? படிக்காதவங்கள படிக்க வைக்கணும். ம். வந்து வேலைக்கு போகாம இருக்கிறவங்க, அவங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு என்ன பிசினஸ் ரிலேட்டடா என்ன சோ நீங்களே பண்ணணும்? வேலை குடுக்கலாம்ல? கண்டிப்பா குடுப்போம். ம். கண்டிப்பா குடுப்போம். அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். உங்களுடைய இன்டர்வியூ நான் பார்க்குறப்போ நீங்க சொல்ற பதில்கள் எல்லாமே எனக்கு 2 வகையா அப்படியே தனித்துவமா நிக்குது. ஒண்ணு வந்து சத்குரு கூட நீங்க ஸ்பெண்ட் பண்ண மொமெண்ட்ஸ். அவர நீங்க எந்த அளவுக்கு ரொம்ப ஆ என்ன சொல்றது? எவ்வளோ ஸ்பெஷலா நீங்க பார்க்குறீங்க. எவ்வளவு அவர் கூட நீங்க ஒரு அன்பா இருக்கிறீங்க அப்படின்றது. இன்னொரு வகையில உங்க வாழ்வாதாரமும் சரி, அ உங்களுடைய வாழ்க்கையோட வந்து அவுட்லுக்குன்னு சொல்லுவாங்க. அதோட பார்வையே ரொம்ப மாறி போயிருக்கு. நான் யோசிச்சேன் மேபி என்னோட கோல் அப்படின்னா நான் ஏதோ வீடு கட்டணும் அந்த மாதிரி ஏதோ சொல்வீங்களோ அப்படின்னு பார்த்தா, இன்னும் நெறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும். என்ன மாரி இருக்கிறவங்க நெறைய பேருக்கு நான் ரீச் அவுட் பண்ணணும்னு சொல்றீங்க. அது பெரிய பெரிய இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே ஐ திங்க் யூ மேட் ஆல் ஆஃப் அஸ் ஃபீல் வெரி ஸ்மால். நிஜமா நான் வந்து அதுதான் யோசிச்சேன். ஏன்னா இப்போ ஒரு ஒரு வண்டி வாங்கிட்டீங்க. இப்போ ஃப்ரிட்ஜ் வந்துருச்சு. இப்போ கூட பார்த்தேன் நானு. சுவாமிய ஆமா. கூப்பிட்டு ஃப்ரிட்ஜ் வாங்கி வந்து பார்த்துட்டு போங்க சுவாமி அப்படின்னீங்க. சித்தி இது என்ன வாங்கியிருக்காங்க. ஃப்ரிட்ஜ் பார்க்க சொல்றாங்க. ஊர் சுத்தி பார்க்குற மாரி ஃப்ரிட்ஜ் பார்க்க சொல்றாங்க. எங்களுக்கு ரொம்ப சோ புதுசான விஷயம்க்கா ஏன் அதெல்லாம். அதான் சொல்றேன். இந்த கிராமத்துல ஒரு ஃப்ரிட்ஜ்ங்கிறதே ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்கு. பட் சிட்டிலலாம் அது இல்லாம வீடே கிடையாது. கிடையாது. எஸ். சோ அங்க இருக்கிறவங்களும், இங்க இருக்கிறவங்களும் எவ்ளோட வாழ்க்கையில வந்து அந்த வாழ்க்கை தரம்ங்கிறது வந்து எவ்ளோ டிஸ்பாரிட்டி இருக்குன்னு நான் பார்க்குறேன். அதனால நீங்க அடுத்தது என்ன சொல்வீங்கன்னு அப்படி ஈகரா பார்க்குறப்போ, இப்படி சொன்ன உடனே நிஜமாவே வந்து ஒரு பலார் மொமெண்ட் மாரி தான். நான் என்ன யோசிச்சேன், நீங்க என்ன பதில் சொல்றீங்க அப்படின்னு. இட்ஸ் சோ வண்டர்ஃபுல். ரொம்ப பெருமையா இருக்கு. நிஜமாவே ரொம்ப பெருமையா இருக்கு. ஈஷா, சத்குரு இவங்கள சுத்தி இருக்க மக்கள், அவங்களுக்குள்ள எந்த மாரி ஒரு உயர்ந்த நிலையில அவங்க வாழறாங்க அப்படின்றதுக்கு வந்து நீங்க சும்மா ஒரு ஒரு ட்ராப் எங்களுக்கு வந்து நீங்க காமிச்ச மாதிரி இருக்கு. அம் இப்போ வந்து இந்த இன்டர்வியூல இது மூலமா ஆடியன்ஸ்க்கு இத பார்க்குறவங்க எல்லாருக்குமே, சத்குரு பத்தி நீங்க ஏதாவது ஷேர் பண்ண விரும்புறீங்களா? அவர் இந்த மாதிரி ஒரு மனிதர், இந்த மாரிலாம் எங்க கூட இருந்திருக்காங்க. அந்த மாரி ஏதாவது நீங்க ஷேர் பண்றதா இருந்தா ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. சத்குருனா எப்பவும் வந்துட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு, மைக்கு முன்னாடி போய் பேசுவாரு. பெரிய பெரிய ஆளுங்களோடலாம் இருப்பாரு அப்படின்ற மாரி தான் பார்த்துருக்காங்க. இப்போ வந்து கேட்டதுக்கு அப்புறம் தான் நான் நெறைய பார்க்குறேன். சத்குரு வந்து எங்களுக்கு குருவாவும் இருந்திருக்காங்க. அதே டைம் வந்து எங்களுக்கு ஒரு தந்தையாவும் இருந்திருக்காங்க. படிக்க வைக்கிறதுலேருந்து, எங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணணுமோ அதெல்லாமே பார்த்து, இப்போ ஆஷ்ரம்ல எங்களுக்கு ஒரு கடை குடுத்து, நாங்க அதோட வளர்ச்சியில ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். அதெல்லாமே. குருவானா நாங்க கிளாஸ்லாம் பண்ணியிருக்கோம். நாங்க ஒரு பாதி பேரு. என்ன கிளாஸ்மா? சாம்பவி, ம். யோகாசனம். யோகா கிளாஸ் பண்ணியிருக்கீங்க. ம். ம். அதெல்லாமே பண்ணியிருக்கோம். அவங்க வந்து கடவுளுங்க. அவர வந்து அவங்க கூடவே இருந்து பார்த்தா தான் தெரியும். சும்மா வெளியில இருந்துட்டு ஏதேதோ பார்த்துட்டு சொல்றவங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. ஆஷ்ரம் வாங்க, அவங்க கூடவே இருங்க. அந்த சூழல்ல இருங்க. அப்போ தெரியும் அவங்களுக்கு அவங்க எப்படி இருக்காங்க எல்லாருக்குள்ளயுமே அப்படின்னு. நாங்க நெனச்சா போதும். அவங்க எங்ககிட்ட பேசுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நான் வந்து கேட்டேன். என்னோட பேர் சொல்லுவாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு. நான் உண்மையாலுமே கேட்டேன். அது வந்து அந்த ஒரு மூவ்மெண்ட் நடந்துச்சு. ஸோ வந்து அவங்க கடவுள் தான். என்னோட பறவையில்ல. இப்ப நீங்க குருவா பார்க்குறேன்னு சொன்னீங்க இல்லையா? இப்போ எனக்கெல்லாம் வந்து சத்குருவ கண்ண மூடி யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி இல்ல. எப்பவுமே அவரோட அருள் வலையில இருக்கிற மாரி தான் இருக்கு. இந்த மொமெண்ட் இருக்கிறாரு, அடுத்த மொமெண்ட் இல்ல. அந்த மாதிரி பார்த்ததே இல்ல. உங்களுக்கு அந்த எந்த மாதிரி இப்போ அவர ஏதோ ஒரு இந்த மாரி மொமெண்ட்ல நான் அவர ஃபீல் பண்ணுவேன். அந்த மாரி ஏதாவது உங்களுக்கு இருக்கா? இல்ல எப்படி நீங்க அவர் கூட கனெக்ட் பண்ணிப்பீங்க? குரு எங்க கூட இருக்கிறாங்கிறது, நான் வந்து இந்த மாரி ஒர்க் ரிலேட்டடா இருக்கும்போதும் சரி, இல்ல ஃபேமிலில இருக்கும்போதும் சரி, ரொம்ப மைண்ட் அப்செட் ஆயி ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்கும்போது, அ அவங்க சொல்லியிருக்காங்க. நெறைய வீடியோஸ்ல வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. குரு நீங்க எதுவுமே பண்ண வேணாம். சும்மா கண்ண மூடி அமைதியா உட்காருங்க. நீங்க வந்து எதுவுமே பண்ண வேணான்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி பண்ணுவேன். அப்புறம் சம்டைம் வந்து சொல்லுவாங்க, என்னன்னா நீங்க இயற்கை கூட ரொம்ப ஒத்து போய் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது. அப்புறம் நான் கொஞ்சம் டைம் எடுத்துப்பேன்.
அங்க ஆதியோகி முன்னாடி தான் ஃபர்ஸ்ட்டு எங்களுக்கு ஸ்டால் இருந்துச்சு. ஸோ வந்து அங்கருந்து கொஞ்சம் நேரம் நடக்கிறது, போறது, வர்றது, புல் மேல உட்கார்றது, சுத்தி என்ன நடக்குதுன்னு பார்க்குறது, அந்த மாரி மூமெண்ட்ஸ்லலாம் அவங்கள பார்த்துருக்கோம்னா, என் கூடவே அவங்க இருக்கிறாங்கன்னு ஃபீல் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி இருக்கும்போது சத்குரு வீடியோஸ் நாங்க ரெகுலரா பார்ப்பேன். அப்படியா? சத்குரு வீடியோஸ்லாம் சத்குரு வீடியோஸ் பார்ப்பீங்களா? பார்ப்பேன் நானு. ம். அப்போ தமிழ்ல இருக்க வீடியோஸ் நான் பார்த்துட்டு இருக்கும்போது, நான் அப்ப என்ன சிச்சுவேஷன்ல இருக்கேனோ, அதுக்கு ரிலேட்டடான வீடியோஸ் தான் வரும். நான் இத வந்து நிஜமாவா? சாமி கிட்டவும் சொல்லியிருக்கேன். ஆமா. சாமிகிட்டயும் சொல்லியிருக்கேன். சாமி இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி. இததான் நீங்க சொல்றீங்களா? சத்குரு என்கிட்ட பேசுவாருன்னு. சோ ம். நிஜமாலுமே நான் என்ன இது நான் முடியல, இப்படி இருக்குங்க சத்குரு. நான் ரொம்ப குழப்பத்துல இருக்கும்போது, நான் வீடியோஸ் பார்ப்பேன். அப்ப வந்து அவங்க அங்க அந்த வீடியோஸ்ல பேசினது வந்து, அந்த டைம்ல எனக்கு வந்து அப்படியே கனெக்ட் ஆகும். ம். நான் இந்த 2 சாமீஸ் கிட்டயும் ஷேர் ஹைடெக் பண்ணியிருக்கேன். கனெக்ஷன். ம். ஆமா. இந்த இன்டர்வியூ எடுக்க ஆரம்பிக்கிற சமயத்துல, எனக்கு இங்க ஈஷா வந்து இந்த கிராமத்து மக்கள் நெறைய பண்ணியிருக்காங்க. சுவாமி சித்தகாஷி நெறைய மூலமா நெறைய இங்க நடந்திருக்கு. இது எல்லாமே தெரியும். அதனால நீங்க வந்து சத்குருவ வந்து ஒரு கடவுள் அப்படின்னு நீங்க சொல்றப்போ, எங்களுக்கு வேண்டியதெல்லாம் அவங்க பண்ணி குடுத்தாங்க. நாங்க கஷ்டத்துக்கு சமயத்துல அவங்க ஒரு ஆபத்தாண்டவனா வந்தாங்க. அந்த மாரி பெர்ஸ்பெக்ட்ல வந்து நீங்க ஒரு சொல்வீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா ஒரு குருவா என்னோட கேள்வி என்ன இருந்தாலும் வந்து இந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் அவங்களோட இருக்கு அப்படின்னு சொல்றப்போ, ஆம், நான் தான் ரொம்ப கம்மியா நெனச்சுட்டேன் தோணுது. ஆ, ஒரு பரிபூர்ண ஒரு குருவாவும் உங்களோட அவங்க இருந்திருக்கிறாங்க. நீங்க அவங்களோட அப்படி அ இருந்திருக்கிறீங்க. சோ வண்டர்ஃபுல். இது எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆம், எனக்கு டெஃபினட்டா ஒரு ஒரு பெரிய சேஞ்ச் தான். இது அம், இந்த மலைவாழ் மக்கள் கூட சத்குரு இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க ஏதோ செஞ்சதுனால மட்டும் இல்ல. அத தாண்டி ஒரு உறவு இருக்குது. ஒரு ஆமா. குருன்ற ஒரு ஒரு கனெக்ஷனும் இருக்குது. அது ரொம்ப அழகா நீங்க சொன்னீங்க. காசி ரீசென்ட்டா போனோம். ஓ! காசிக்கு போனீங்களா? காசி அது போனோம். ரொம்ப தூரம் இல்ல? ரொம்ப தூரம் தான். அங்க ஒரு பெரிய மூமெண்ட். காசி விஸ்வநாதர் டெம்பிள்னு அங்க ஒரு கோயில் இருக்கு. அங்க போயி அந்த சாமிய பார்க்கணுமாமா. அதான் அங்க ரொம்ப ஸ்பெஷல். உள்ள எல்லாம் அவர் தான் போயிட்டோம். மூலவர் கண்டிப்பா. காசிக்கு. ஆமா. ம். ஆமாமா. ம். தெரியாதுல்ல. சாமி எங்களுக்கு சொன்னாங்க. இருந்தாலும் தெரியல. கூடவே சாமீஸ் எல்லாரும் வாலண்டியர்ஸ் எல்லாரும் இருந்தோம். அந்த கோயிலுக்குள்ள போகும்போது ரொம்ப க்ரவுடு. உள்ள நான்லாம் போனா ரொம்ப நசுங்கிருவேன். ஆமா. அந்த மாதிரி ஒரு க்ரவுட் அங்க. இது நெஜமாலுமே நடந்த ஒரு இன்சிடென்ட். அப்போ வந்து ஒரு 2 செகண்ட் கூட நம்ம அங்க நின்னு பார்க்க முடியாது. அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன். எல்லாரும் வெளில வந்துட்டாங்க. உள்ள போறாங்க, வெளில வராங்க. நம்ம டீம் எல்லாம் வந்து எங்க அந்த புள்ளன்னு என் பேர சொல்லி கத்துறாங்க. என்ன கூட்டம் வந்து பேக் சைடு இழுத்துட்டு வந்துடுச்சு. நாங்க பின்னாடி வந்துட்டேன் உள்ள போறதுக்கு பதிலா. அப்போ வந்து என்னால பார்க்க முடியலையேன்னு சொல்லி ஒரே அழுகை எனக்கு. ரொம்ப அழுதேன். அப்போ வந்து ஒரு டைம் பேசாம வந்துட்டேன். நம்ம என்னடா பண்ண முடியும் இதுக்கு மேல? ஒரே சான்ஸ் தான். அங்க உள்ள போய் பார்க்க முடியும். திரும்ப வந்து உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கேன். நம்ம ஆஷ்ரம் டீம்ல இருந்து எல்லாரும் என்ன புள்ளைய காணோம்னு சொல்லி தேடி வந்தாங்க. வந்து கேட்கும்போது சாமி சிதாகாச சாமி கிட்ட சொன்னேன். "சாமி இவ்ளோ தூரம் காசி வந்துட்டு என்னால அந்த சாமி பார்க்க முடியல" அப்படின்னு சொல்லிட்டு. அவரு வேகமா அவங்க ஒரு குருநாதர் இருந்தாங்க. அவங்க கிட்ட கூட்டிட்டு போய் இந்த மாதிரி இந்த பொண்ணு நீங்க உள்ள பார்க்க முடியல. கொஞ்சம் பார்த்து கூட்டிட்டு போங்க. மேபி அங்க யார அப்படி அலோவ் பண்ணுவாங்கன்னு தெரியல. நான் ம். அப்போ நிஜமாலுமே என் மனசுக்குள்ள நெனச்சு ரொம்ப ஃபீல் பண்ணேன். குருநாதா என்னால பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி. ம். ஸோ அவரு என்ன பண்ணாங்களோ என்னவோ தெரியல. ம். அவங்க வந்து அந்த குருநாதர் வந்து பக்கத்துல இருந்தவங்க கிட்ட சொல்லி, என்ன வந்து உள்ள கூட்டிட்டு போய் காமிக்க சொன்னாங்க. போய் பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டு வந்துட்டேன். ஓ! சத்குரு கிட்ட அப்போ அந்த டைம்ல நான் வந்து கேட்டேன். ம். நான் இவ்ளோ தூரம் வந்துட்டேன். நான் பார்த்துட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி. ம். அந்த ஒரு இன்சிடென்ட் பெரிய விஷயம். எல்லா ஸ்டெப்லயும் சத்குரு உங்களுக்காக வேலை பார்க்குறாங்க. ஆமா. இந்த கேள்வி கேட்கறது எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு. இப்ப நீங்க சொன்ன எல்லாமே வந்து ஈஷா இங்க ஈஷா யோக மையத்துல இருந்து உங்கள எப்படி பார்த்துக்கிட்டாங்க? சத்குரு நீங்க குருவா, ஒரு தந்தையா உங்க கூட இருந்திருக்கிறாங்க. ஆ ஆனா உங்க அம்மா உங்கள பிரிஞ்சு போனது மட்டும் இல்லாம, ஈஷாக்கு அகைன்ஸ்டா நெறைய முன்னாடி போர்க்கொடி தூக்கி, நெறைய பொய்யான பிரச்சாரங்கள் எல்லாமே பண்ணாங்க. அந்த மாதிரி பண்றப்போ,
இது ஐயோ! என் அம்மாவே இந்த மாதிரி யூனோ எனக்கு வாழ்க்கை குடுத்த இந்த ஈஷாவையே வந்து இவ்வளோ மோசமா பேசுறாங்க. இவ்வளோ தப்பு தப்பா யார் கூடவோ சேர்ந்து ஏதோ பண்றாங்க. அப்படின்னு பார்க்குறப்போ, இங்க என்ன எப்படி பார்ப்பாங்க? ஈஷால என்ன எப்படி ஏத்துப்பாங்க? அப்படின்ற மாரியான ஒரு என்ன சொல்றது? உங்களுக்கு ஒரு பயம் ஏதாவது வந்ததா? டெஃபினட்டா இல்ல. அப்படியா? யாரும் ஆமா. உங்கட்ட வந்து கேட்கல. என்னம்மா உங்க அம்மா இந்த மாதிரி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க நமக்கு அகைன்ஸ்டா? யாருமே கேட்கல. அப்படியா? ஆச்சரியமா இருக்கு. யாருமே உங்களுக்கு அந்த கேட்கல. ஃபீலிங் கூட குடுக்கலையா? இல்ல இப்போ சரி ஓகே. ஈஷால இருந்து யாரும் கேட்கல. பட் வெறும் உங்கள சுத்தி இருக்கிற வெளி மக்கள் கேட்பாங்க தானே, உங்க அம்மா இப்படி பண்றாங்க, நீங்க போய் சொல்லலாம்ல அப்படின்ற ஆமா. மாதிரி. கேட்டுருக்காங்க, ஆ. கேட்டுருக்காங்க. நான் உங்களுக்கு என்ன சொல்வேன்னா, அந்த டைம்ல என்ன நடந்துச்சோ அதான் சொன்னேன். ம். ஃபர்ஸ்ட் டைமே அவங்க இத ஸ்டார்ட் பண்ணும்போது, நான் வந்து அவங்க கிட்ட போய் பேசினேன். ம். இதெல்லாம் வேண்டாம்மா, ம். நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ம். நான் இப்படி ஒரு நல்ல வேலையில இருக்கேன். ம். தம்பி தம்பி படிச்சுட்டு இருந்தான் அப்போ. ம். 12த் அந் அந்த பீரியட்ல தான் இது ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ வந்து பேசும்போது வேண்டாம்மா, நம்மளுக்கு வந்து வாழ்க்கை குடுக்குறவங்க கிட்ட வந்து நம்ம இந்த மாதிரி பண்றது தப்பு. ம். நீங்க இப்போ வேற ஒரு டீம் கூட இருக்கீங்க. ஏதோ ம். பண்ணிக்கிறீங்க. அதுவும் ஓகே. ம். ஆனா வந்து இவங்கள தப்பா பேசுறது, இதெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து அவங்க கிட்ட இத பண்ண வேண்டான்னு பேசினேன். ம். எங்க அம்மா அத கேட்கவே இல்ல. அதுக்கப்புறம் ம். நான் அந்த இன்சிடென்ட்ல இருந்தே அம்மா கிட்ட பேசுறதே இல்ல. இப்போ வரைக்கும் பேசிக்கிறது இல்ல. பேசிக்கிறது இல்லையா? எனிவே அவங்க முன்னாடியே உங்கள விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க இல்லையா? ஆமா. இது ஆடியன்ஸ்க்கு தெரியாது அப்படின்றதுனால நான் சொல்றேன். ஈஷாக்கு அகைன்ஸ்டா போராட்டம் பண்ண ஒரு குரூப் கிளம்பினாங்க. அந்த குரூப்ப வந்து எம்ப்ளாய் பண்ண ஆள் யாரு அப்படின்னா, இவங்களோட அம்மா தான். இது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும்னு நெனைக்கிறேன் நீங்க இது பார்க்குறப்போ. முத்தம்மாள் அப்படின்னு ஒருத்தவங்க பெரிய லெவல்ல போராட்டம் பண்ணாங்க. இந்த மலைவாழ் மக்களுக்கு வந்து ஈஷா ரொம்ப கெடுதல் பண்றாங்க அப்படின்னு. ஆனா அவங்களோட பொண்ணு இங்க சாட்சியா இங்க வந்து உட்காந்துக்கிட்டு அது எல்லாமே பொய்ன்னு சொல்றாங்க. ஆ சோ எனக்கு அந்த ஒரு கேள்வி என் மைண்ட்ல எப்பவுமே இருந்துட்டே இருந்தது. ஆம், முத்தம்மாளோட பொண்ணு இங்க இருக்கிறாங்க. முத்தம்மாள் தான் வெளியில எல்லாமே இந்த மாதிரி ஒரு ஆப்போசிட் பார்ட்டி கூட சேர்ந்து இந்த போலி போராளிகளோடலாம் சேர்ந்து நெறைய அ பண்றாங்க. இன்ஃபாக்ட் அவங்களுக்கு வந்து முத்தம்மாள் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு கருவியா இருந்தாங்க. ஒரு டூல் மாதிரி அவங்க ஆப்பரேட் பண்ணாங்க. ஒரு மலைவாழ் கிராமத்துலருந்து ஒருத்தவங்க ஒரு பெண் வந்து இப்படி போராடுறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ எனக்கு இது நடக்கிறப்பலாம் நான் அடிக்கடி யோசிச்சுப்பேன். இப்படி நடக்கிறப்போ காயத்ரியை எப்படி பாத்துக்கிறாங்க ஆசிரம்ல? காயத்ரியை வந்து ஒருவேளை அந்த ஒரு கேள்வி இருக்குமோ? என்னம்மா உங்க அம்மா இப்படி பண்றாங்கன்னு யாராவது கேட்பாங்க. பட் நீங்க சொன்ன பதில் எனக்கு அவ்ளோ ஆச்சரியமா இருக்கு. ஆமா. ஒரு டைம் கூட யாரும் ஆசிரமத்துல இருந்து வந்து யாருமே கேட்டதில்ல. உங்க அம்மாவ போய் ஸ்டாப் பண்ணு, கன்வின்ஸ் பண்ணு அந்த மாரி கூட போய் சொன்னது இல்லையா? ம்ஹ்ம். இப் ஸோ ம். அங்க இருக்கிற சுவாமிஸு, அப்புறம் இப்ப இருக்கிறவங்க எல்லாருமே எங்களுக்கு ஒரு ஃபாதர் ஸ்டேஜ். என்ன பார்த்துக்கிட்டவங்க எல்லாருமே இப்படிதான். ம். அவ்ளோ க்ளோஸா இருக்கிறவங்க கூட என்கிட்ட வந்து, "உங்க அம்மா இப்படி பண்றாங்க" அப்படின்னு ம். ஒரு ஒரு வார்த்தை கூட இப்ப வரைக்கும் சொன்னதே இல்ல. அத எப்படி பாக்குறீங்க நீங்க? ஆமா. ம். நானே வந்து சாமி கிட்ட கேட்டுருக்கேன். இந்த மாரி பண்றாங்க எனக்கு ம். ரொம்ப கோவமா வருது. ம். இப்ப ஏதாவது சொல்லட்டுமாங்க சாமி? பேசுறேன் அப்படின்னு சொல்லி. ம். வேண்டாம்மா உங்கள திரும்ப தான் உங்களுக்கு புரிஞ்சுக்காம இது பண்ணுவாங்க. நீங்க ம். ரொம்ப கஷ்டப்படுவீங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிருவாங்க. இவ்ளோ பிரச்சனை ஈஷாக்கு குடுத்தா கூட ஆமா. நீங்க போகாதீங்க, நீங்க கஷ்டப்படுவீங்கன்னு சொன்னாங்களா? சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க சின்ன வயசுல குழந்தைங்க முக்கியம்னு இருந்தா என்ன சிச்சுவேஷனா இருந்தாலும் எங்க கூடவே இருந்துப்பாங்க. ஸோ நாங்களும் அப்பவே நாங்க முக்கியம் இல்ல. அதுக்கப்புறம் இந்த ஒரு பெரிய இன்சிடென்ட் நடக்கும்போது நான் போய் பேசுறேன். "அம்மா வேண்டாம். இது உங்களுக்கு சரிப்பட்டு வராது" அப்படின்னு சொல்லி. ம். அப்பவும் வந்து அத கேட்கல. நீங்க திரும்ப போய் பேசுனீங்கன்னா, உங்களுக்கு தான் அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா அவங்க என்ன பண்றாங்களோ பண்ணிக்கிட்டும். நீங்க எதுவும் கஷ்டப்பட வேண்டாம். நீங்க ம். எப்பவும் போல வாங்க, இருங்க. நாங்க ம். அப்படித்தானே இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ம். அந்த மாதிரி. ஓகே. சரி இப்படி நீங்க லாஸ்ட் ஒரு 1 ஹாரா ஐ திங்க் நெறைய மொமெண்ட்ஸ் எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. ஓகே. இந்த இன்டர்வியூ சத்குரு பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்க. அவர்கிட்ட நீங்க என்ன சொல்வீங்க? என்ன கேட்பீங்க? நமஸ்காரம் சுக்குரு. உங்ககிட்ட நான் நேரடியா நன்றி சொன்னதில்ல. இந்த வீடியோ மூலமா உங்ககிட்ட நான் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இன்னும் எங்க டீம் கூட சேர்ந்து உங்கள ஒரு வாட்டி பார்க்க வரணும்னு ரொம்ப ஆசைப்படுறேங்க சத்குரு. எட் அனதர் பியூட்டிஃபுல் இன்டர்வியூ அக்கா. ரொம்ப, ரொம்ப, ரொம்ப நன்றி. ஆ காயத்ரி அவங்க சத்குருக்கு அப்பீல் வச்சிருக்கிறாங்க. நாங்க அந்த மாரி உங்களுக்கு ஒரு அப்பீல் வச்சிருக்கிறோம். இதுவரைக்கும் எங்களோட எபிசோட்ஸ் எல்லாமே நீங்க பார்த்து தொடர்ந்து ஆதரவு குடுத்துருக்கிறீங்க. எல்லா சேனல்லயும் கேட்கிற மாரி தான். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் காயத்ரி அக்காவோட ஸ்டோரி கேட்டப்போ எப்படி இருந்ததுன்றது வந்து நீங்க காமெண்ட்ல சொல்லுங்க.
முக்கியமா எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ சோ மச்.